வணக்கம், லாக்ஷ்மிஸ் ஃப்ளேவர் பாட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு ருசியான தமிழ் பாரம்பரிய சமையல் குறிப்புகளை பார்க்கலாம். வாங்க சமையல் அறைக்கு போகலாம். இந்த மினி இட்லி எப்போதும் போல் இட்லி மாவில் செய்யாமல் புதுவிதமாக ட்ரை பண்ண போகிறோங்க. ஒரே மாவில் 2 விதமான இட்லிங்க. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபிங்க. பிள்ளைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இது முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா மினி இட்லிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி விட்டு நல்லா 2 முறை வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தண்ணி விட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த பருப்பை எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பைத்தம்பருப்பில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ கூடவே புளிப்பு இல்லாத 1 கப்பு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீனி, 1/2 எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுப்போம். இப்போ 1 கப்பு ரவை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா இட்லி பதத்துக்கு கரைச்சிக்குங்க. தயிரோட தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா இட்லி பதத்துக்கு கரைச்சி இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. நான் இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். மிளகாய் தூள் வேணான்னா நீங்கள் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு பாக்கெட் ஈனோ ஃப்ரூட் சால்ட் இதில் சேர்த்துப்போம். ஈனோ ஃப்ரூட் சால்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்குங்க. சோடா உப்பு போட்டதும் நல்லா இந்த மாவு பொங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இட்லி தட்டு, மினி இட்லி தட்டை எடுத்துப்போம். அதில் எண்ணெய் தடவி வச்சுக்குங்க. இப்போ ஒரு தட்டிலையாக நம்ம இந்த மாவை சேர்த்துப்போம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஊற்றினாதான் இட்லி ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது. இப்போ இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி பானையில். இப்போ இந்த இட்லியை அதில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றிடுவோம். இப்போ இட்லி நல்லா எடுக்க வருது பாருங்கள், ஒட்டாமல் வரும் சூப்பராக. இப்போ இந்த இட்லியை எடுத்ததுக்கப்புறம் பாதி இட்லியை அப்படியே வச்சுப்போம். பாதி இட்லியை நம்ம மசாலா பண்ணி சாப்பிடுவோம். இப்போ மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதை இதில் சேர்த்துப்போம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு இதை அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ மிச்சமில்ல இட்லியை இதில் சேர்த்துப்போம்.
சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே இந்த இட்லி வந்து நல்லா உறிஞ்சிருக்குங்க அந்த சட்னியை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சட்னியில் இருந்த தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இட்லி வந்து நல்லா உறிஞ்சி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடுவோம். சூப்பரான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம 2 வகையான இட்லி தயார் பண்ணலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரே மாவில் 2 விதமான இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.